தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாளை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள இடத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தாவேகா தலைவர் விஜய் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்து வருகிறார். விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து வரும் நபர்களிடம் அங்கிருந்து ஆய்வு மேற்கொண்டு விழாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் கேட்டறிந்து வருகிறார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாளை சென்னை ராயப்பேட்டையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் தற்போது அந்த இடத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் வியூக துணை அமைப்பாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சின்னமணி வழங்க கேட்கலாம். சின்னமணி, விவரங்கள். வணக்கம் சரவணன். சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நாளை நடைபெறவுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இஃப்தார் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் நாளை தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் பங்கேற்க உள்ள இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எவ்வகையில் செய்யப்பட்டுள்ளது, உணவு மற்றும் இஃப்தார் நோன்பு துறக்கும் அந்த பகுதி எவ்வாறு தற்பொழுது கட்டமைக்கப்பட்டு வருகிறது என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அதற்கான முன்னேற்பாடுகளை தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார். அது மட்டுமல்லாது தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்தும் அவருடன் தற்போது YMCA வருகை தந்துள்ளார். தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபாவுடன் ஆதவ் அர்ஜுன் மற்றும் ஆனந்த் அவர்கள் இருவரும் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இது தற்பொழுது அரசியல் வட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. ஏனெனில் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சி என்பது தமிழ்நாட்டில் உள்ள, அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சியின் சார்பாகவும் தனித்தனியாக நடத்தப்படும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முதல் முறை இந்த நோன்பு நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற உள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சின்னமணி.